ஆங்கிலத்தை கற்பதிலும் பேசுவதும் அவமானகரமானது என்பதனை இந்திய மக்கள் கூடிய விரைவில் உணர்வார்களாம். இந்த நாட்டுக்கு இங்கிலீஷ் வந்ததுக்கு பிறகுதான் சர்வதேச அளவில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு இந்திய மக்கள் எவ்வளவு பேரு உலக அளவில் பெருமைக்குரிய இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க. இந்த RSS ஐடியாலஜி கத்துக்கிட்டு பிற்போக்குத்தனமா வாழக்கூடிய குருடர்களுக்கு மட்டும்தான் இது சமஸ்கிருதம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி, எல்லாத்துக்கும் தாய்மொழி அப்படின்னு ஒரு புருடா விட்டுக்கிட்டு ஒரு பிஜேபி காரனு கூட சமஸ்கிருதத்துல ஒரு 4 வார்த்தை பேச முடியும். ஒரு தாய்மொழி கல்வியும் அதோடு சேர்ந்த ஆங்கில மொழியும் கற்பதினால் ஏராளமான ஆய்வுகள், ஏராளமான கண்டுபிடிப்புகள், இவை யாவற்றிலும் இந்தியா பங்கேற்றது, பயன்படுத்தி கொண்டது, வளர்ந்தது. இதை மூன்றையும் மறுக்க முடியாது. இந்த இடத்துல உன்னுடைய இந்தி மொழி எங்கேயுமே கிடையாது. அது ஒரு குப்பை. அதை தூக்கி அங்க போடுங்க. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய ஆட்சியும் தான் அந்த நாட்டுக்கு அவமானம், வேற எதுவுமே கிடையாது. புதுசானுடைய முதல்வராக ஒரு தமிழன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதவாதத்தை ஆரம்பிக்க இனவாதத்தை உருவாக்குறான். இதே அமித்ஷா தான். வணக்கம் தோழர்களே. ரோஸ்டர் செய்திகளுக்காக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமித்ஷா, இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், பாரதிய ஜனதா கட்சியின் பெரிய தலைவர், குஜராத்தில் பெரும் சிறப்போடு இருந்தவர், பெரும் வாக்கு வித்தியாசத்தில் காந்தி நகரில் ஜெயித்தவர், இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் கொண்டு வந்து அதிகாரத்தில் அமர்த்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர், சோசியல் என்ஜினியரிங் எல்லாம் தெரிந்தவர். இன்னும் அவருக்கு இந்த உலகத்திலேயே பெரிய அவார்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த விருதையெல்லாம் தான் அவருக்கு தரல. அந்த அளவிற்கு பெரிய புத்திசாலி அவர் இன்றைக்கு உதிர்த்திருக்கிறார். ஒரு முக்கியமானது, ஆங்கிலத்தை கற்பதிலும் பேசுவதும் அவமானகரமானது என்பதனை இந்திய மக்கள் கூடிய விரைவில் உணர்வார்களாம். ஆங்கில மொழியை கற்பதிலும் பேசுவதும் ஒரு அவமானகரமானது அப்படின்னு சொல்றாரு இவரு. இந்தி தாய்மொழி, அப்புறம் இந்தி, இது இருந்தா போதும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க, இது அவமானகரமானது தானே ஆங்கிலம். அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட போய் உச்ச நீதிமன்றம் தான் சொல்லுது, நீ எந்த சட்டம் நிறைவேற்றினாலும் அந்த சட்டத்தினுடைய ஆங்கில வடிவத்தை தான் நாங்க எடுத்துக்குவோம். அது இந்தி வடிவம் மற்ற எந்த வடிவத்தையும் நாங்க ஏத்துக்க மாட்டோம். நீ வந்துட்டு எங்க கிட்ட ஆர்கியூ பண்ணும்போது அந்த ஆங்கில சட்டத்தை வச்சுதான் நீ ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. முதல்ல அதை மாத்துங்க, உங்களுக்கு தெம்பு இருந்தா பார்க்கலாம். அவமானகரமானதான். இந்த நாட்டுக்கு இங்கிலீஷ் வந்ததுக்கு பிறகுதான் சர்வதேச அளவில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு இந்திய மக்கள் எவ்வளவு பேரு உலக அளவில் பெருமைக்குரிய இடத்துல எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்தி படிச்சிருந்தாங்க அப்படின்னம்னா அதுவே ஒரு அறகுற மொழி, உருவாக்கப்பட்ட மொழி. இந்த ஆரிய சமாஜத்தாலும் இந்து சமாஜத்தாலையும் உருவாக்கப்பட்ட ஒரு மொழி. மக்கள் பேசுற எந்த இடத்துலையும் அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம், மீண்டும் மீண்டும் அதை பேச வேண்டாம். வேற எந்த மொழியை வச்சுக்குவீங்க சொல்லுங்க? ஆங்கிலம் பேசுவது எப்படி ஒரு அவமானகரமான ஒரு விடயம் சொல்லுங்க? அது ஒன்னா வந்துட்டு இங்கிலாந்துல இருந்துட்டு ஆங்கிலம் பேசுனா உங்களுக்கு நான் வந்துட்டு நிறைய பணத்தை உதவி செய்யறேன் அப்படிலாம் சொல்லல. இங்கிலாந்து சொல்லல. நீ வேணான்னு விட்டுட்டு போலாம். ஆனா வேணான்னு நீ சொன்ன அப்படின்னம்னா உன்னை விட்டுட்டு இந்தியா போயிடும். அது முன்னேற்ற பாதைக்கு தான் போகும். உன் நாட்டை குருடர்கள் இந்த RSS ஐடியாலஜி கத்துக்கிட்டு பிற்போக்குத்தனமா வாழக்கூடிய குருடர்களுக்கு மட்டும்தான் இது சமஸ்கிருதம் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த மொழி, எல்லாத்துக்கும் தாய்மொழி அப்படின்னு ஒரு புருடா விட்டுக்கிட்டு ஒரு பிஜேபி காரனு கூட சமஸ்கிருதத்துல ஒரு 4 வார்த்தை பேச முடியாது, பேச தெரியாது. ஆனா சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆங்கில மொழி வந்த பிறகுதான் ஒவ்வொரு தாய்மொழியும் ஒரு தாய்மொழி கல்வியும் அதோடு சேர்ந்த ஆங்கில மொழியும் கற்பதினால் ஏராளமான ஆய்வுகள், ஏராளமான கண்டுபிடிப்புகள், இவை யாவற்றிலும் இந்தியா பங்கேற்றது, பயன்படுத்தி கொண்டது, வளர்ந்தது. இதை மூன்றையும் மறுக்க முடியாது. இந்த இடத்துல உன்னுடைய இந்தி மொழி எங்கேயுமே கிடையாது. அது ஒரு குப்பை. அதை தூக்கி அங்க போடுங்க. நான் ஒன்னும் அந்த மொழியை தாக்கலாம் பேசல. ஏன்னா இந்தியாவினுடைய சம்பந்தப்படாத ஒரு மொழி அது. இந்துஸ்தானின்னு நீங்க சொல்லுங்க, அந்த மொழி ஒரு மக்கள் மொழியாக இருந்தது. அதைத்தான் காந்தி சொன்னார்.
ஆனா அந்த இந்துஸ்தானி மொழியை எடுத்து அதுல இருக்கிற உருது வார்த்தைகள் எல்லாம் எடுத்துவிட்டு அதே பொருள் கூறிய சமஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் நுழைச்சு அதான் நேரு சொன்னாரு இந்தின்ற மொழி எங்க இருக்குதுன்னு கேட்டபோது இந்தின்னு நாங்க எது சொல்றோம்னா அந்த ஸ்கிரிப்ட் தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல அதுதான் சொல்றோம்னாரு. எழுத்து வடிவம் தான் இந்தி. அப்ப அது பேசுறது என்னது யாருக்கும் தெரியாது. அதுல ஒரு இசை இருக்குதா கிடையாது, இலக்கியம் இருக்குதா கிடையாது, மருத்துவம் இருக்குதா ஒரு புடலங்காயம் கிடையாது. ஆனா அது ஒரு மொழி, அதான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி. அப்ப அதைத்தான் தமிழ்நாடு எதிர்க்குது. தமிழ்நாடுல எல்லாருமே எதிர்க்கிறான். ஆனா இவரு சொல்றாரு ஆங்கிலம் கத்துக்கிறது அவமானம் அப்படின்ட்டு. ஆங்கில மொழி வந்ததுக்கு பிறகுதான் இன்றைக்கு நீங்க பாருங்க, இப்ப நீட்டு தேர்வெல்லாம் எப்படி நடத்துறீங்க, மருத்துவ கல்வி எதுல இருக்குது, தாய்மொழிக்கு நீங்க கொண்டு வரலாம். ஆனா தாய்மொழிக்கு நீங்க கொண்டு வர போதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த அலோபதி என்கின்ற ஆங்கில வழி மருத்துவம் ஆங்கிலத்தை தான் எடுக்கணும். அதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுட்டு நீங்க படிக்கணும். எனவே ஆங்கில மொழி அப்படின்றத வந்துட்டு ஒரு அவமானம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய ஆட்சியும் தான் அந்த நாட்டுக்கு அவமானம், வேற எதுவுமே கிடையாது. இவர் தான் இந்த அமித்ஷா தான் இப்ப சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர். இங்க வந்துட்டு மதுரையில முருகனுக்கு ஒரு மாநாடு, ஆன்மீக மாநாடு ஒன்று நடத்த போறாங்களா. ஏற்கனவே பிள்ளையாரு ஊர்வலத்தை நடத்தி மத கலவரத்தை மூட்டை பார்த்தாங்க, 30-35 வருஷம் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கல. அது திருவள்ளிக்கணியை தாண்டி அந்த இடத்துக்கும் போல. அங்க இருக்கிற மசூதி முன்னாடி மூலங்கள்லாம் அடிச்சு பார்த்தாங்க, கல்லெரிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. தமிழ்நாடு காவல்துறை எல்லாத்தையும் தடுத்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் மதவாதத்தை கொண்டு வரணுன்றதுக்காக முருகன் எல் முருகன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஒரு அரகுர வழக்கறிஞர் என்ன பண்ணாரு, வேலை தூக்கிட்டு வேலை யாத்திரைன்னு சொல்லிட்டு போனாரு. அது தமிழ்நாட்டில் ஒருத்தனும் மதிக்கல. அதனுடைய பலன் என்ன அப்படின்னம்னா அவர் ஒரு மத்திய அமைச்சர் ஆனாரு. அவர் மத்திய அமைச்சர் ஆனதுக்காக தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நன்மை வந்துச்சா, ஏதாவது திட்டங்களை கொண்டாந்தாரா, ஒன்றும் கிடையாது. அதுவும் போச்சு. அடுத்தபடியா என்ன பண்ணாங்க அவங்க, திருப்பரங்குன்றம் வந்துட்டு அந்த இடத்தில் எப்படி மேலே இருக்கக்கூடிய அந்த சமாதி கிட்ட போயிட்டு எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றாங்க ஆய்ப்புன்னு சொன்ன பார்த்தாங்க. அங்க இருக்கிற மக்கள் சொன்னாங்கிட்டே அது ரொம்ப நாளா நடக்குது, நாங்களும் இங்க இஸ்லாமிய மக்களை வந்துட்டு ஒன்னாதான் இருக்கிறோம், நாங்களும் போயிட்டு அங்க வந்துட்டு பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நாங்களும் கோழியை பலியிட்டு கொண்டுட்டு எல்லாம் விருதெல்லாம் படைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், சாமி கும்பிட்டு தான் இருக்கிறோம், அதனால பிரச்சனை எங்களுது இல்லை, நீ புதுசா ஒண்ணு கலராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதச்சி தரத்துட்டாங்க. இப்ப மறுபடியும் முருகனை வச்சு, ஏன்னா முருகன் அப்படின்னம்னா தமிழ் கடவுளாச்சே விடக்கூடாதுன்னு வச்சுட்டு முருகனை வச்சுட்டு மறுபடியும் ஒரு பெரிய மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழனை ஹிந்து அப்படின்னு தன்னை அவன் உணரணும். தமிழை ஹிந்துன்னு சொல்லிட்டான்னா அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா ஆட்சி தான். இந்து அப்படின்னு சொல்லு, அது தமிழை சொல்லவே மாட்டேங்கிறான். நான் தமிழன் தான், எனக்கு என்று கடவுள் இருக்குது, பக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் பெருமாள் கோவிலுக்கு போவேன், இங்கேயும் போவேன், வேளாங்கண்ணிக்கும் போவேன், அப்படியே போயிட்டீங்கன்னா நீங்க நாகூர் தர்காவுக்கு போவேன், இங்க இருக்கிற தர்காவுக்கு போவேன், இங்க ஹசரத் சையத் மூசா சக்காத்திரின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோட்ல இருக்க அந்த இடத்துக்கும் போவேன். அரசியல் வந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆனா வாக்குன்னு வரும்போது எந்த கட்சியினுடைய ஆட்சி நல்லா இருக்கும்னு பார்த்து போடுறதுனாலதான் தமிழ்நாடு வந்துட்டு முன்னேற்றத்துல மேல இருக்குது. அப்படியெல்லாம் யோசிக்காதனாலதான் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது மாதிரி 5 மடங்கு தூக்கி கொடுத்தவங்க கூட உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு ஒரு பின்தங்கிய மாநிலமா இருக்குது, பீகார் இன்னும் மோசமான நிலையில இருக்குது. ஆனா அந்தந்த மாநிலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் ஒண்ணு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க. இப்ப போன மக்களவை தேர்தலில் அங்க எல்லாம் அடிபட்டு போச்சு. ராமாயணத்துல வரக்கூடிய ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு இடத்தையும் பாஜக தோத்து போச்சு. நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். 9 இடங்கள் கர்நாடகா வரைக்கும், ஹனுமான் பிறந்த இடம் வரைக்கும் எல்லாம் தோத்து போச்சு. உடனே ஒரு ஜெகநாதர் எடுத்துக்கிட்டாங்க. ஜெகநாதர் கோயிலினுடைய அந்த ரத்தின பண்டாரி கருவூலம் அவருடைய சாவியை பூட்டிட்டா இந்தியா தமிழ்நாட்டுக்கு ஒழிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு மேல அவப்பெயரை ஏற்படுத்தி பேசினாரு இந்த மோடி. அதுக்கப்புறம் இவர் அந்த அமித்ஷா, அது எப்படி தமிழன் ஒரிசானுடைய முதல்வராக ஒரு தமிழன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதவாதத்தை ஆரம்பிக்க இனவாதத்தை உருவாக்குறான் இதே அமித்ஷா தான். அப்ப நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன்,
நீ யாரு குஜராத் அதை சொல்றதுக்கு? தமிழன் ஒரிசானுடைய முதல் அமைச்சர் ஆகக்கூடாதுன்னா குஜராத்தியான நீ எப்படி உள்துறை அமைச்சரா நீடிக்கலாம்? நீ எப்படி தமிழ்நாட்டுல வந்து அரசியல் பண்ணலாம்? அங்க தமிழன் வேணாம், இங்க தமிழன் உனக்கு வேணுமா? இதை இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒண்ணு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. சொரணை இருந்ததுன்னா தானே. ஒரு கட்சியும் கேட்கல. அந்த ஆள் வந்துட்டு இங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்காதீங்க. என் தமிழ் தமிழ்நாட்டை பாண்டியனுக்கு எதிராக அப்படின்னா பாண்டியனுக்கு எதிரான அரசியல் நீ பண்ணிட்டு போ. பாண்டியன் எப்படி முதல்வர் ஆகலான்னு கேட்டிருந்தா பாண்டியன் பதில் சொல்லுவார். ஒரு தமிழன் எப்படி முதல்வர் ஆகலாம் ஒரு செகண்ட் எப்படி இந்த ஆள் கேட்டான்? அதுக்கு பதில் கேட்க வேணாவா? இங்க தமிழ்நாடு பதில் சொல்ல வேணாவா? நீ எப்படா என் மண்ணில் வந்து இறங்குற? நீ குஜராத்தி, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் ஒரிசாக்கு சம்பந்தம் இல்லைன்னா உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேட்கணுமா இல்ல? இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் கேட்கல. உடனே இங்க முருகனுக்காக ஒரு பெரிய 22ஆம் தேதி எடுத்துட்டு நீதிமன்றம் அதுக்கு ஒரு 52 கண்டிஷன் கொடுத்துட்டு நடத்தலாம், உரிமை இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே என்னன்னா இந்த தமிழ்நாட்டிற்காக அதே தென் மாவட்டங்கள்ல தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி எல்லாம் வெள்ளத்துல அடிச்சுட்டு போன மழை காலத்துல நாம கேட்ட ஒரு 4800 கோடியில ஒரு 100 கோடி கூட ஒதுக்கல. இங்க சென்னையில் ஆச்சு, ஒன்னும் ஒதுக்கீடு செய்யல. அதே குஜராத்துக்கு ஆச்சு, 1000 கோடி 2000 கோடி ஒதுக்குனாங்க. அதே பீகாருக்கு ஆச்சு, 11,000 கோடி ஒதுக்கிற மோடி அரசு. ஆனா இங்க வந்துட்டு முருகா அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாப்பட்ட கேவலம் பாருங்க. அது மட்டும் இல்ல மக்களே, தமிழ் தான் மோடி எங்க பார்த்தாலும் தமிழனுடைய பெருமை தான் பேசுறாரு. எஃப்எம்ல இந்த நைட்டு ஃபுல்லா பாடுவாங்க அந்த பழைய பாட்டுக்களை. அது இந்த டிரைவர்கள், இந்த வண்டி ஓட்டுறவங்க, கேப் டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே பழைய பாட்டு கேட்டுக்கிட்டே பண்ணுவாங்க. பழைய பாட்டுகள் அவ்வளவு இனிமையானது. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது சென்னை எஃப்எம், திருச்சி எஃப்எம், எதுவாக இருந்தாலும் நைட் ஆச்சுன்னா வெறும் இந்தி பாட்டு தான், இந்தி பழைய பாட்டுகள். அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம், எதையும் கண்டுக்கல. ஆனா இதெல்லாம் இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் திமுக உட்பட எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. அப்படியே பொத்திக்கிட்டு பேசாத இருக்கிறாங்க. கேள்வி கேட்கணும் இல்லையா அது? எனவே தமிழ்நாட்டு மக்களாகிய தமிழர்களாகிய நாம் எச்சரிக்கையா இருக்கணும். கீழடியில் இருக்கக்கூடிய தமிழருடைய பெருமையை எடுத்து சொன்ன அந்த அகழ்வாய்வு ஆதாரங்களை எல்லாம் இல்லைன்னு சொல்லி நாங்க 2800 வருஷம் பழமையானதுன்றதை ஏத்துக்க முடியாது, வேணா ஒரு 2300 ஆண்டுகள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ்ஐனுடைய தலைவர் வெக்கங்கட்டு பேசுறாரு. ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸோட சொன்ன ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு வேற ஒரு அறிக்கையை கொடுங்கன்ற. இதைத்தான் தமிழர்கள் நினைவில் கொண்டு இந்த கட்சியை, அது இந்து முன்னணின்னு சொன்னாலும், சந்து முன்னணின்னு சொன்னாலும், RSS சொன்னாலும், பிஜேபின்னு சொன்னாலும் தமிழ்நாடு நிராகரிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். தமிழன் அப்படின்றவனை ஒழிக்கணுன்றதுக்காகத்தான் டெல்லி திட்டமிடுது. தமிழ்நாட்டை 3ஆ பொழக்கணும், எல்லா திட்டமும் அவங்க கிட்ட இருக்குது. என்ன ஒரு ஆதரவும் இல்லாத ஏதாவது செஞ்சோம் அப்படின்னம்னா அப்புறம் உள்ளதுக்கும் மோசம் ஆயிடும் அப்படின்றதுனால கொஞ்சம் பயந்து போய் கிடக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காகதான் இப்போ வந்து ஒரு கபலீகர அரசியல் பண்றாங்க. அதிமுக கூட்டணி இழுத்து ஒண்ணு பண்றாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் தமிழரை இந்துவாக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம தமிழராகவே இருப்போம். நமக்கென்று அந்த ஆன்மீகம் இருக்கு, நமக்கென்று தேவாரம், திருவாசகம் எல்லாமே இருக்கு. எல்லா விதமான முறைமைகளும் உலகத்துக்கு கற்றுத்தரக்கூடிய அளவிற்கு வழிமுறைகள் இருக்கு. எனவே இதை வைத்து அரசியல் செய்ய வரும் பாஜகவை நிராகரிப்பதற்கு ஒவ்வொரு தமிழனும் தயாராக வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நாம இந்துன்னு சொன்னா இல்லடா நான் தமிழன் அப்படின்னு சொல்லணும். உலகத்துல எந்த நாட்டுல இருந்து யார் வந்தாலும் அவனுக்கு குடியுரிமை உண்டுன்னு சொன்னவன் இதே அமித்ஷா தான் சொல்றாரு. ஆனா ஈழத்தமிழன் இங்க வந்து வாழ்ந்தா அவன் கேட்டானா கிடையாது அப்படின்னு சொல்றாரு, பச்சையா சொன்னாரு. ஆனா சிஐஎல் அந்த மாதிரி இல்ல, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல முஸ்லீம் பத்தி தான் இருந்துச்சு. ஆனா இவர் சொல்றாரு இலங்கை தமிழனுக்கு தரமாட்டோம். ஏன் தரக்கூடாது? நான் அங்க போயிட்டு வாழ முடியல, வாழ வழி இல்லை, அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றான்ல, அப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே? 11 ஆண்டுகள் இங்க இருக்கிறான், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு போது கொடுக்க வேண்டியதானே? ஏன் மறுக்கிற?
அதான் தமிழனுக்கு எதிரான வன்மம். இதை புரிஞ்சுக்கணும். அது பாரதிய ஜனதானுடைய RSS ரத்தத்துல ஊறி போனது தமிழன் எதிர்ப்புன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அது மார்வாடியா இருந்தாலும், குஜராத்தியா இருந்தாலும், பிராப்பானா இருந்தாலும், இவர்களுக்குள் இந்த தமிழனுக்கு எதிரான வன்மம் இருக்கின்றது. இதுதான் அவங்க நடத்தக்கூடிய அரசியலுடைய பின்னணி. அதுதான் இந்து முன்னணி. எனவே மக்களே, எச்சரிக்கையாக நாம் இதை எதிர்கொண்டு வீழ்த்த வேண்டும். பாஜக தமிழனுக்கு நச்சரவம். அதை தமிழ்நாட்டிற்கும் நுழைய விடக்கூடாது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.